So guys, now the my turn. So அதுக்கு நாங்கள் வர nice அப்புறம் blue stick அப்புறம் the tower. ரேச்சல் கேமரா எப்படி வைக்கட்டா எனக்கு இப்படியே இருக்கு இப்படியே ஓகே சரி எனக்கு நானே இப்படியே பண்ணுறேன் தெரியல ஸோ நான் மேலே தூக்கவே இல்லை நீ எப்படி பண்ண நீ மேலே தூக்கணும் எப்படி பண்ண எது மேலே தூக்கணும் என்ன பண்ண ஷஃபில் பண்ணி தரேன் அது ஓகே இந்த ப்ராக்டிஸ் என்னக்காக பண்ணி நீ ஷஃபில் பண்ணி தர சொன்னியா நான் பண்ண அது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ரேக்ஷன் என்ன ஆக போகுது அசிங்கமாண்டா கிண்டல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லு வாய முட்டை நீ கொஞ்ச நேரம் காயிட்டும் நான் இது செய்யலாம் இதை நீங்கள் ஃபெவிகாலில் கூட செய்யலாம் நான் அந்த ஃபெவிகால் வச்சு செஞ்சு காய்க்கிறேன் உங்களுக்கு நான் ஃபெவிகால்லையும் செஞ்சு வச்சுருக்கேன் அதை கடைசியாக காய்க்கிறேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் க்ளூ ஸ்டிக்கில் நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் நான் அதை மழையாக இருந்துச்சு அதனால் நான் போய் வாங்கிட்டு வர முடியல க்ளூ ஸ்டிக்கு அதனால் சாரி அதனால் இன்றைக்கி செய்யலாம் உங்க கண்ணத்துல வெள்ளையா இருக்கே தாடி அதே மாதிரி என் கண்ணத்துலயும் ஒண்ணு பேரும் சீப் அந்த மாதிரி உன்னை கிட்ட இருந்தா நான் தாராணி நீங்க என்ன சொன்னீங்க சீப் உங்களை மாதிரி எங்களுக்கு தாடி வருமா கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லை என்ன பேசிட்டு இருக்கீங்க அதை பத்தி நீங்க மறந்துடுங்க இந்த மாதிரி தாடி இருந்தா ரொம்ப கஷ்டம் தினமும் நீங்க பராமரிச்சுட்டே இருக்கணும் பிரச்சனை இல்லை அதை நாங்க பாத்துக்கிறோம் இல்ல உன்னால முடியாது தாடி வச்சுக்கிறதுல ஆபத்து இருக்கு நான் இது இவ்வளவு நாள் வெளியே காட்டிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரேச்சல் ஹெல்ப் பண்ணுற மேலே அந்த கத்திரிக்கோள் மட்டும் எடுத்து தரேன் ஆரஞ்சு கலர் உட்காரு ஏன் நின்றுட்டு எதுவும் உண்மை கிடையாது இந்த கதையெல்லாம் கேட்டு யாரும் பயப்படுவா பயப்பட நான் பயப்பட மாட்டேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொன்னது உண்மைதான் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க என்ன ஆனாலும் சரி என் தாடிக்கிட்டீங்க எப்படியாவது ஆளுக்கிட்டே அப்படி நெருக்கூடக்கூடாது நான் அதை தொட்டு பார்க்கவா இப்படி பண்ண நாம இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேட்குது இங்கே போகிறேன் ரெண்டு கலரும் ஆரஞ்சு கலர் பாரு யாருமே கிடையாது நீ நம்பிட்டு இருக்காத நீங்க எல்லாம் தயாரா நம்ம யாருக்கு கட்டுவோம் சீப் உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காரு
அப்படின்னு ஒருத்தன் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இது நம்பவே முடியல. என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. ரெண்டு சைடும் ஒட்டி வச்சுக்கிட்டு பாட்டியா இந்த மாதிரி ஒரு கலரியே கிட்ட இல்ல. அவன் என்னோட தாடியை எடுத்துட்டான். ரொம்ப கொஞ்சம் கூட மரியா இல்லாம எடுக்கிறேன். ஒரு சரி விட மாட்டேன். நம்ம சாதிச்சிட்டோம். இனி பிரச்சனை இல்லை. யாரும் பயப்படாதீங்க. அவன் என்னதான் முயற்சி முடியாது. ஏன்னா இதை அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா உருவாக்கியிருக்கேன். ஆனா எங்க மேல எதுவுமே இல்லையே. இல்ல ஓ, இனிமே என் மூச்சுல நான் எப்படி பிடிப்பேன்? தேவையே இல்ல. உன் குடும்பத்துக்கு தான் நன்றி சொல்லணும். பிரம்மாண்டமான தாடியை உருவாக்குறதுக்கு இப்ப என்கிட்ட போதுமான அளவு இருக்கு. இது மூலமா மொத்த உலகத்தையும் என்னால கட்டுப்படுத்த முடியும். இப்ப மோதலாமா? பசங்களா அவன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை கையோடு எடுத்துட்டு என்னால அசையவே முடியல. இல்ல நான் என்ன பண்ணுவேன்? என் கூட போட்டி போட்டு உன்னால ஜெயிக்க முடியும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? சரி, சின்ன பசங்க மாதிரி இல்லாம தாடி இங்க இருக்கு. வேஸ்ட் பண்ணாத. நீ தேவையில்லாததுக்கு ஓட்டுற ரேச்சலே. எதுக்கு இந்த கம்மு? இது ஒட்டவே ஒட்டாது மெட்டல்ல. ஃபெவிகால் தான் இங்க இருக்கு. அவங்க கேட்காம இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். இங்க உட்காரு ஒழுங்கா. அது ஒட்டி தரட்டா? பைண்டிங் பேஸ்ட் போட்டா ஒட்டிரும். அப்போ கால் வருது. நம்பர் கால்.